Hi friends, welcome to Dana's Way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல புளி காய்ச்சல் செய்ய போறோம். அதாவது புளி குழம்பு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு 4 பொருள் வறுத்துக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சுட்டேன். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் தனியா, ஒரு 20-30 வெந்தயம், ஜாஸ்தி போடக்கூடாது, லைட்டா ஃப்ளேவருக்காக. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது ட்ரையா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வறுத்தாச்சு. இப்ப நம்ம ஆற வச்சிடலாம். இதை அதுக்குள்ள நம்ம புளி காய்ச்சல நம்ம தயாரிச்சுக்கலாம். புளி காய்ச்சலுக்கு கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லா 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு லோ ஃப்ளேம்ல நம்ம வறுத்து எடுக்க போறோம். 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு 2 மிளகாய், கலர் மாறிடுச்சு. இது ஒரு கிண்ணத்துல லைட் எடுத்து வச்சுக்கலாம். புளி குழம்பு கூட கொதிக்க இது மொறுமொறுப்பு தன்மை போயிடும். ஸோ நான் சாத கலரை சொல்லுவோம், இது ஆட் பண்ணேன்னா டேஸ்ட் வேற லெவல், வாயில கடிப்பட சொல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதுல லைட்டா உளுந்தும் கடலைப்பருப்பு விட்டுருக்கேன். இந்த டைம்ல 1 ஸ்பூன் கடுகு, 5 வரமிளகாய். கடுகு பொரிஞ்சிச்சு. ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 100 கிராம் புளியை நான் கரைச்சி வச்சிருக்கேன். அது ஊத்திக்கலாம். திக்காவும் இல்லாம சின்னாவும் இல்லாம ஊத்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அவ்வளவுதான். இது நல்லா திக்கான பிறகு பார்க்கலாம். உப்பு இப்ப சேர்க்கல, கொஞ்சம் திக்கான பிறகு சேர்க்கலாம். நம்ம வறுத்த கடலைப்பருப்பு, உளுந்து, தனியா, வெந்தயம் நல்லா ஆறிச்சு. இப்ப நம்ம பொடி பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போதும். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், அப்புறம் பார்க்கலாம். புளிக்குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ எண்ணெய் தனியா பிரிஞ்சு வருது. நம்ம அரைச்ச பவுடரை போட்டுக்கலாம். நம்ம புளிக்குழம்பு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். அதிகமா இருந்ததுன்னா நிறுத்திக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளி காய்ச்சல் ரெடி. இது நல்லா ஆற வச்சு நல்லா ஒரு கண்ணாடி பவுல்ல நம்ம ஸ்டோர் பண்ணீங்கன்னா 1 வாரம் சூப்பரா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சுக்கலாம். வெளியே வச்சீங்கன்னா ஒரு 3 நாள் நல்லா இருக்கும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சாதத்துல கலந்து காமிக்கிறேன். லைட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரிட்ட பிறகு நம்ம வறுத்த கடலைப்பருப்பு, மிளகாய். இப்போ சாப்பிட்றதுனால கையில நசுக்கி போடுறேன்.
நீங்க சப்போஸ் எங்கன்னா கட்டு சோறு எடுக்கிறீங்கன்னா கையில நசுக்காதீங்க, நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் ராவா நல்லெண்ணெய் 1 ஸ்பூன். சூப்பரா இருக்கும், செஞ்சு பாருங்க. நீங்க மீதி இந்த பேஸ்ட்டை ஒரு கிண்ணத்தில் ஒரு நல்ல ஒரு ஏர் டைட் கிளாஸ் பவுல்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா அடுத்த வேலைக்கு நம்ம அது இன்னொரு தடவை செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல செஞ்ச புளி சாதம் மாதிரிமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க.